டாக்கிங் அபவுட் த கேஸ்டிங், இந்த படத்தில் வந்து அஃப்கோர்ஸ் நான் சொன்ன மாதிரி லூசிஃபரில் பார்த்த கேரக்டர்ஸும் இதில் இருக்காங்க. அண்ட் அதை தாண்டி ஒரு சில நியூ கேரக்டர்ஸுமே வந்து இந்த படத்தில் வந்திருக்காங்க. அப்படி பார்த்தா சூரஜ் சார் வந்து இந்த படத்துக்கு, அதாவது எம்புரானில் தான் அவர் என்ட்ரி கொடுக்குறாரு. ஆக்சுவலி இன் எவ்ரி இன்டர்வியூ நம்ம அவருக்கு வந்து ஒரு டெப்த் இருக்கும், அவருக்குன்னு ஒரு ஸ்கோப் இருக்கும் அப்படின்னு நினச்சோம். பட் எனக்கு என்னோ படம் பார்க்கும்போது அவருடைய கேரக்டருக்கு அவ்வளோ டெப்த் இல்லையோ, அவரால் பெருசாக எந்த இம்பாக்ட்டுமே இல்லை. ஜஸ்ட் லைக் தட் வராரு, ஒரு சீனில் இருக்காரு, போகிறாரு. ஈவன் லிட்ரலி ஒரு சீனில் அவர் கழட்டி விட்டு கூட போகிறாங்க. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த கேரக்டருக்கு பெரிய ஒரு ஸ்கோப் இல்லை அப்படின்னு தான் தோணுச்சு. மஞ்சு வாரியருக்கு வந்து இந்த படத்தில் ஒரு பயங்கரமான ரோல் தான் சொல்லணும். பிகாஸ் லூசிஃபரில் நம்ம பார்த்துருப்போம், அவங்க வந்து ஒரு டாட்டராக வருவாங்க, அவங்களுக்கு நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் இருக்கும், அதுலேருந்து அவங்க எப்படி வெளியே வராங்க, இந்த மாதிரி கதைகள் தான் இருக்கும், ரைட்? அண்ட் லாஸ்ட்டில் வந்துட்டு அவங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு வில்லன் அப்படிங்கிறது தெரியும், ரிவீல் ஆகும், அதை அவங்க எப்படி வெளிப்படுத்துகிறாங்க, இந்த மாதிரி தான் இருந்துச்சு அவங்களுக்கு சீக்வன்ஸ். பட் எம்புரானில் பக்கா ஆக்ஷன், அதாவது அவங்க மாசா வராங்க, ஒரு கம்பேக் கொடுக்குறாங்க, மக்களுக்காக நான் நிற்கிறேங்கிற மாதிரி ஒரு மிகப்பெரிய தலைவி ஆகுறாங்க. ஸோ இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக உழைச்சிருப்பாங்க. அண்ட் அது நல்லா அந்த ஹார்ட் ஒர்க் நம்மளால் பார்க்க முடியுது ஸ்க்ரீன் மூலமாக.